உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். அரசின் திட்டங்கள், பொருளாதார கொள்கைகள், மகளிர் முன்னேற்றம் உள்ளிட்டவைகளால் இரண்டாவது முறையாக தமிழ்நாடு இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்டி சாதனை படைத்துள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஒன்றிய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவுகளின்படி 2025-26 நிதியாண்டில் தமிழ்நாடு 10.83% பொருளாதார வளர்ச்சியை எட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதற்கு அரசின் திட்டங்கள், பொருளாதார கொள்கைகள், மகளிர் முன்னேற்றம் உள்ளிட்ட அரசின் எண்ணற்ற திட்டங்களால் தான் காரணம் என்று பொருளாதார நிபுணர் சண்முகம் தெரிவித்துள்ளார். மேலும் பொருளாதார அளவு கடந்த ஆண்டு 31.2 லட்சம் கோடியாக இருந்ததாகவும் இந்த ஆண்டு அது 35.3 கோடியாக, அதாவது 13.2% வளர்ச்சி எட்டியிருப்பதாக புள்ளி விவரத்துடன் குறிப்பிட்டார். கடந்த 2 வருடமாக தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்தில் இருக்குது, டபுள் டிஜிட் குரோத் ரேட்டு. கடந்த ஆண்டு 2024-25 11.2% வளர்ச்சி. இந்த வருஷம் 2025-26 10.83% வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். இது இரட்டை இலக்க வளர்ச்சி கன்சிக்யூட்டிவாக 2 வருஷமாக நமக்கு வந்துட்டுருக்கு. நாமினல் ஜிடிபின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்மளுடைய பொருளாதாரத்தினுடைய அளவு. அது இப்போ கடந்த வருஷம் 31.2 லட்சம் கோடியாக இருந்து இந்த வருஷம் 35.3 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. அதாவது 13.2% வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஸோ தொடர்ந்து இந்த 5 வருஷமாக பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு கண்டுட்டு இருக்குது. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. பொதுவாக செகண்டரி செக்டார்னு சொல்லுவாங்க, குறிப்பாக மேனுஃபேக்சரிங் தொழில் வளர்ச்சி தமிழ்நாடு கிட்டத்தட்ட முதலிடத்துல தான் இருக்குது. உங்களுக்கு அது மட்டும் இல்லை, இந்த 2 வருஷமாக பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு நம்பர் 1. மற்ற எல்லா மாநிலத்தை விட நம்ம தான் அதிகமான வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கோம். ஏற்றுமதியில் குஜராத், மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 3ஆம் இடத்தில் இருப்பதாகவும், கடந்த 5 ஆண்டுகளில் தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடத்தில் இருப்பதாகவும், இந்த வளர்ச்சி என்பது அனைவருக்குமான வளர்ச்சி விகிதம் என்றும் பேராசிரியர் சண்முகம் தெரிவித்தார். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.